கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்ய போகிறார். மனிதனிடத்திலே செய்ய போகிறார். தானியேலுக்கு அப்படித்தான் செய்தார். தானியேலை சிறைபிடிச்சு கொண்டு போனாங்க. ராஜாவினுடைய உணவை கொடுக்கும்படி கட்டளை கொடுத்தார் ராஜா. ஆனால் தானியேல் சொல்லுகிறார், ஐயா, நீங்க எனக்கு அந்த உணவை கொடுக்க வேண்டாம். ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி என்னுடைய சரீரம் இருக்கும், என்னுடைய முகக்கலை இருக்கும் என்று சொல்லுகிறார். தேவன் தானியேலுக்கு பிரதானின் தலைவன் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்கிறார். அதுபோல இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற நீங்க எங்க போனாலும் தயவும் இரக்கமும் தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். உங்களுக்கே தெரியாது, ஆண்டவர் இரக்கம் பாராட்ட போகிறார். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு பேசினார். என் ஜனங்களுக்கு இதை சொல்லு, தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். இதுவரைக்கும் தயவு இல்லாதபடி எல்லாரும் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி தானியேலுக்கு தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தாரோ அதே போல நமக்கும் ஆண்டவர் நம்ம போகிற வேலை ஸ்தலத்தில், வியாபாரத்தில், குடும்பத்தில், அதிகாரி கண்களில், ராஜாக்கள் கண்களில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்ய போகிறார். வெகு நாளாய் நடந்து கொண்டிருக்கிற கேஸ் பிரச்சனை முற்றிலும் மாறப்போகிறது. இடப்பிரச்சனை முற்றிலும் மாறப்போகிறது. நீங்கள் எதிர்பார்க்காத விதமாய் தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார். ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு தானியேலுக்கு செய்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதனால கலங்கி போகாதிருங்கள். தானியேலுக்கு எப்படி தயவும் இரக்கமும் பாராட்டினாரோ அதே போல கர்த்தர் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தயவும் இரக்கமும், பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோரிடத்திலிருந்து இரக்கத்தை காண்பிக்க போகிறார். அநேக இடங்களில் நீங்கள் தயவு 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 பெற்றுக் கொள்ள போறீங்க. கர்த்தர் அதை செய்ய போகிறார். உங்கள் சொந்த கண்கள் அதை பார்க்க போகிறது. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வசனம் வெறுமையாய் திரும்பாது. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை பெற்றுக்கொள்ள போறீங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தயவும் இரக்கமும் காண்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஒரு தானியேலுக்கு அந்த இரக்கத்தை காண்பித்தேனே, தானியேலுக்கு மனிதர் கண்களை தயவுகளை உண்டு பண்ணினீரே, அதே போல இன்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தயவுகளை இரக்கத்தையும் கர்த்தர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் அந்த பிள்ளைகளுக்கு இறங்கி வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.